பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. எனக்கு அன்பானவர்களே, தேவ மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த வார்த்தைகள்தான் இவைகள். இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அவைகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவைகளில் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் வாசிக்கிற இந்த வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே என்று. அந்த இஸ்ரவேலே என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே நாம் தேவஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று நாம் வாசிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு ஆதரவாக தேவனே எழுந்தருளுவார். ஒரு தேவ பிள்ளைக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இந்த தேவனை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் தானே. நமக்கு உதவி செய்ய மனிதர்கள் இருந்தாலும் அநேக நேரங்களில் அவர்களுடைய உதவிகள் கூட தாமதமாகலாம். சில நேரங்களில் அவைகள் தவறியும் போகலாம். ஆனால் தேவன் தரும் ஒத்தாசை, உதவி என்பது தகுந்த நேரத்தில் தப்பாமல் கிடைக்கும். அதனால் தான் நாம் பாக்கியவான்கள். அன்பரே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ ஜனங்களாகிய நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் தமது ஜனமாகிய நமக்கு கேடகமாயிருப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக, உதவி செய்கிறவராக நீர் எழுந்தருளுகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.